கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே நம்மளால் வந்து சீரியல்கள்லாம் ஒழுங்காக போட முடியல. கிட்டத்தட்ட 1 மாதம்னு வச்சுக்கலாம். ஸோ சில ட்ராவல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு போட முடியாத நிலமையில் நிறைய பேர் ஏன் என்னாச்சு அப்படிங்கிறத விசாரிச்சிருந்தீங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ இப்போ 20 நாள் கழித்து வந்து பார்த்தாலும் கூட அதே இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்குது சிறகடிக்கா செய்யலாம். நடுவில் ஏதோ வந்து அந்த சிந்தாமணியை வச்சு ஒரு ட்ராக் ஒன்று ஓட்டிட்டாங்கிறத தவிர வேறு எதுவும் பெருசாக நடக்கவே இல்லை. இதில் ரோகிணி மேலே இன்னும் விஜயா வந்து செம கோவமாக இருக்காங்க. இதில் இன்றைக்கி மீனாவுக்கு அவங்களுடைய சமையலை பாராட்டி 10,000 ரூபா காசை வந்து இப்போ இந்த ஸ்ருதியும் ரவியும் கொடுத்தது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது இவங்களுக்கு, இந்த ரோகிணிக்கும் மனோஜுக்கும். ஏன்னா ரோகிணியை வந்து திருப்பி கலாய்க்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு கலாய்க்கல, கோவப்படவே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயா இவ வந்து சரியில்லை, இவ வந்த நேரம் தான் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து மீனாவை மனோஜ் வந்து வம்பிடுக்கலான்னு பார்த்தார், அதுக்கு பதிலாக இதை சொல்லிட்டாங்க. அப்புறம் மேலே அண்ணன்கள்லாம் வந்து அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து வந்து குடிக்க ஆரம்பிக்க, அப்போ மனோஜ் முதல்ல குடிக்க மாட்டேனவரை அப்புறம் குடிச்சிட்டு எதுக்கு இப்படி வந்து பணம் கொடுத்து வந்து அவ்வளோ பெருமைப்படுத்துனா வந்து என்ன என் ஒய்ஃபை திட்டுவாங்கல்ல அப்படின்னு வந்து பேச, தயவு செஞ்சு வந்து அம்மாவை எதிர்த்துக்கிட்டு உன் மனைவிக்காக நீ பேச ஆரம்பிடா அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு அதுக்கான புத்தியோ இல்லை தைரியமோ வரவும் ஆரம்பிக்கல. இதுக்கு நல்ல முத்தம் வந்து டவுட்டை வேற கேட்குறாரு, உனக்கு தெரியுமா தெரியாதா உண்மையிலே பணக்காரி இல்லைங்கிறது இல்லை அடிச்சு விட்றியாங்கிறத வேற கேட்டுட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை மேலே போயிட்டு இருக்கும் பொழுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இங்கே என்னென்னா ரோகிணி நிலைமையை நினச்சி பரிதாபப்பட்டு என்ன பண்ணலாம், பேசாமல் அவங்களுக்கு நிறைய மூட நம்பிக்கைகளில் வந்து நம்பிக்கை இருக்குல்ல, அதனால் வந்து மூட நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஸோ அதனால் வந்து ஏதாவது சாமியாரை பிடிச்சி இந்த மருமகன் வந்த நேரம் தான் அவங்க நல்லது, அதனால் அந்த மருமகளை பகச்சிக்காதீங்கன்னு சொல்ல வைக்கலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உடனே பார்வதி ஆண்டியை போய் பார்த்தா இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் நான் பொய் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் அதுலேயும் எனக்கு ஆப்பாக தான் வந்து முடியும். ஏன் அப்படின்னா வந்து திருப்பி நான் வந்து பொய் சொல்லுவேன், இவங்களே போய் இங்கே 2 பேர் இருக்காங்க எங்களை போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு ரோகிணி மீனாவை பார்த்து சொன்ன உடனே மீனா கடுப்பா என்னையா சொல்கிறீங்க, உங்களுக்கு நல்லது செய்ய வந்தால் பாருங்கன்னு மாற்றி கோவப்பட, நீங்கள் 2 பேரும் மனசில் வஞ்சம் வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு ரோகிணி கத்திக்கிட்டு வெளில வந்துட்டாங்க. ஸோ அந்த சண்டைகளுக்கு இடையில் இப்போ வசியம் வச்சு மனோஜையும் ரோகிணியும் பிரிக்க போகிறாங்களாம் விஜயா. அதை வச்சு பல கூத்துக்கள் போகுது. எது எப்படியோ முன்னாடி இருந்த அந்த சீரியலுடைய அந்த ஒரு டோன் குறைஞ்சிட்டே வருதோ, அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது பார்க்க வைக்கிறதுங்கிறது குறைஞ்சிட்டு வருதோன்னு தோணுது. ஆனால் அப்பப்போ மெச்சூர்டான சில விஷயங்கள் பேசினாலும் லைட்டாக போர் அடிக்குதா, உங்களுக்கு என்ன தோணுது?